நம்ம எப்போது நீதிமானாக்க காமித்து கொண்டு கூட. ஆமா, மற்றவங்களை பார்த்து எப்பயுமே நீ ஆமா அன்ஃபிட்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமா, மற்றவங்களை பார்த்து நீ ஆவரேஜ் தான் ஒத்துக்கன்னு சொல்லக்கூடாது. ஆமா, நீ ஆவரேஜ் தான். ஆமா, நீ செட்டில்மெண்ட் கிடையாது. ஆமா, எப்போதும் அவங்களை குறை சொல்லி தெரியக்கூடாது. குறைப்படுத்தக்கூடியவர், குற்றப்படுத்தக்கூடிய அந்த ஆவிய தேவன் வெறுக்கிறார் பிரியமானவர்களே. ஆமா, குறை சொல்லக்கூடிய காரியங்கள், குறை சொல்லக்கூடிய மனிதர்கள், ஆமா, இதெல்லாம் விபச்சார ஆவியை காட்டிலும் மோசமான ஆவியா இருக்கிறது. ஆமா, மதுபானத்தில் வெறி கொண்டக்கூடிய மனுஷனை காட்டிலும் குற்றப்படுத்தக்கூடிய ஆவி, குறைப்படுத்தக்கூடிய ஆவி மோசமாக இருக்கிறத பார்க்கிறோம். எனவே ஆமா, குற்றப்படுத்தக்கூடியவர்கள் நீதிபதி, அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். ஆமா, அப்ப இந்தியன் பீனல் கோர்ட்டில் அவங்க சட்டம் பயின்றவர்கள், அவங்களுக்கு தான் அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்க தான் ஒரு குற்றவாளியை தண்டிக்க அதிகாரம் உள்ளவர்கள், இந்திய கவர்மெண்ட் அதிகாரம் உள்ளவர்கள், கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவங்க தான் சொல்ல முடியும் நீ குற்றவாளி அப்படின்னு. நம்மளாம் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நாம் எந்த ஊழியனையும் விசுவாசிகளையும் எந்த ஒரு வேற்று மதத்தினரை நாம் என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. அந்த ஆவி, அந்த பரிசையுடைய ஆவியை தேவன் வெறுக்கிறார். அதனால தான் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் அப்டேட்டே இல்லைங்க. ஒன்று குறை சொல்கிறோம், இல்லைன்னா குறை சொல்லக்கூடிய ஆள்கிட்ட பழகிக்கிட்டே இருக்கும். அதனாலேயும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பாதிக்கப்படுகிறது. ஆமாம், அது நமக்கு தெரியாது. ஆமாம், உடனே தெரியாது, ரிசல்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஆமாம், ஏன்னா குறை சொல்கிறவனுடைய வாழ்க்கையில் நிறைய மரணங்கள் உண்டாகும், குற்றப்படுத்தக்கூடிய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் கட் ஆகும், அது பிரேக் ஆகும். இப்போ நம்ம அவங்கள்ட்ட பழகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியம் சம்பவிக்கும்.